வணக்கம், கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போறோம். இந்த சனிக்கிழமை மதியம் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோல நிறையவே டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசுமா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை உங்களால ஃபாலோ பண்ணவும் முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 10 மணிக்கு மேல நான் காய்கறி மார்க்கெட்டு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விளாம்பழங்க. ஆக்சுவலா இது ரொம்பவே நல்லது. இந்த இதுல விளாம்பழ ஸ்வீட் பச்சடி, கார பச்சடி, விளாம்பழ ரசம் எல்லாம் செய்யலாம். வாரியார் கிருபானந்த வாரியார் விளாம்பழ ரசத்தை ரொம்பவே பெருமையா சொல்லுவாரு. இதுல நிறைய அயன் சக்தி இருக்குங்க. நம்ம கிடைச்சா மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி காய்கறி எல்லாத்தையுமே நான் நல்லாவே கழுவிட்டு ஒரு டவல்ல எல்லாம் எடுத்து ஆற வச்சுட்டேன். கொத்தமல்லி தலையை நம்ம கழுவக்கூடாதுங்க. நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கணும். நான் கருவேப்பிலையில நல்லா கழுவி ஆற வச்சுட்டேன். அதையுமே இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்ததும் நல்லாவே கழுவி எடுத்துறது மூலமா நமக்கு நல்ல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல சேஃபாவும் இருக்கும். அதே மாதிரி சமைக்கிறப்ப ரொம்பவே சீக்கிரமா நம்ம சமைச்சிடலாம். சமைக்க போனதும் ரொம்ப நேரம் கழுவிட்டு தண்ணியில ஊற வைக்காம டக்குன்னு நம்ம உபயோகப்படுத்திடலாம். அதே மாதிரி வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி காம்பு பகுதியில இருந்து நம்ம ஒன்னொன்னா பிச்சு வச்சுட்டோம்னாக்க நமக்கு சீக்கிரமா அழுகாது. இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை நான் 5 நிமிஷத்துல கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கான டிப்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வேர் பகுதியை அதே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப நடுவில் கட்டி இருக்கிற கட்டிங் கழட்டிட்டு இந்த மாதிரி நீங்க விரிச்சு விட்டு பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சு விட்டு பாக்குறப்ப நடுவில் வர பழுத்த இலைங்க, புல்லு, வேற எதனா தலைங்க கலந்து இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துருங்க. டக்குன்னு கிளீன் பண்ணிடலாம். ஆனா இதுல என்ன ஒண்ணுனாக்க கொத்தமல்லி தலை ஈரமாவும் இருக்கக்கூடாது, அழுகி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளால இப்படி டக்குன்னு ஈஸியா கிளீன் பண்ண முடியும். நிறைய பேர் கொத்தமல்லி தலையை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி முழுசுமா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கீழெல்லாம் சிந்தி இருக்கு பாருங்க. இதுல இருந்து நல்ல தலைகள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்போதைக்கு குக் பண்றதுக்கும் அடுத்த நாள் குக் பண்றதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். மணி 12:15 ஆயிடுச்சு. சமைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நான் எந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனுமே பண்ணி வைக்கல. ஒரு சிம்பிள் குக்கிங் தான். 1.25 மணிக்குள்ள நம்ம சமையல முடிக்கணும். சாதம் வச்சு சொரக்காய் பொரியல், தேங்காய் துவையல், ரசம் அவ்வளவுதாங்க நான் வைக்க போறேன். கடகடன்னு ரெடி பண்ணிடலாம். முதல்ல குக்கர்ல சாதத்தை வச்சிடலாம். எனக்கு குக்கர்ல வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் தான் வசதியா இருக்கும். 1.5 டம்ளர் சாதம் வைக்கிறதுனா இந்த பாத்திரம் தான் எனக்கு கரெக்டா இருக்கும். அதனால இதுல தண்ணி அளந்து ஊத்திட்டு இருக்கிறேன். சிம்பிளான சமையல் அப்படின்னா கூட நமக்கு சாதம் வேகிறதுக்கு, காய்கறி வேகிறதுக்கான டைம் எல்லாம் நம்ம கட்டாயமா எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஆயிடும். நான் பெரும்பாலும் சமைக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம்லயே தான் அனல் வச்சு சமைப்பேங்க. புளியையும் நல்லா கழுவிட்டு அதையும் வேற தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். ரசத்துக்கான புளியும் ஊறிட்டு இருக்கட்டும். அதுலயே கொஞ்சமா நான் சட்னிக்கும் எடுத்துக்க போறேன். சொரக்காய் பொரியல் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் சொரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காய்கறி கட் பண்றப்ப இந்த காய்கறி வேஸ்ட், இந்த மாதிரி தோல் சீவர ஐட்டம் எல்லாமே நம்ம ஒரு தட்டுல வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு சீக்கிரமா கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு இது கிளீன் பண்றதுக்கு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. டக்குன்னு இதை எடுத்து கொட்டினாவே வேலை முடிஞ்சிடும். இந்த தட்டுல இருக்கிறத மட்டும். இந்த டிப்பை நீங்க சமைக்கிறப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கிளீனிங் ஒர்க் எல்லாம். அதே மாதிரி காய்கறி கட் பண்றப்ப எப்பயுமே பல்கா பிடிச்சி கட் பண்றதுக்கு பழகிக்கலாங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். ரொம்பவே டைம் சேவ் ஆகும் நமக்கு. அதுக்குள்ள சாதம் வெந்துருச்சு. அதை வேற அடுப்புல வச்சுட்டு நம்ம சொரக்காய் பொரியலுக்கு தாளிச்சுக்கலாம். கடாயை சூடுபடுத்திட்டு கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே நான் வெங்காயத்தை கட் பண்ணிக்க போறேன். நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்ன வெங்காயத்தை மட்டுமே நான் உரிச்சு வச்சிருந்தேன். அதுல டக்குன்னு அரிஞ்சு எடுக்கிறதுக்கு இதா இருக்கும். நான் எப்பயுமே சைமல்டேனியஸா இப்படிதான் வேலை பண்ணுவேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கடைசியா நம்ம சமைக்கிற மாதிரிலாம் எப்பயுமே சமைக்க மாட்டேன். எனக்கு அது ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். கூடையே 2 வரமிளகாயையும் கொஞ்சமா கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாங்க. அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க, இந்த மாதிரி தான் நான் ஒன்னா சேர்த்து வச்சு பல்கா பிடிச்சி கட் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொன்ன இப்படி செய்யறப்ப மொத்தமா பிடிச்சி கட் பண்றப்ப நமக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். காலையில நீங்க எவ்வளவு அவசரமா செஞ்சாலும் காய்கறி கட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய டைமே எடுத்துக்காது. வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள பாருங்க, இவ்வளவு மொத்த சொரக்காயும் கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம தான் நான் வீடியோ காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய்கறியை கொட்டிக்கலாம். சொரக்காய் நிறைய தான் இருக்குது, அதனால இந்த சொரக்காயில நான் ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சத்தை ஒரு நாள் நான் சாம்பார் கூட போட்டுக்கலாம். மீதி இருக்கிற பாதி சொரக்காயையும் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா சொரக்காய் பொரியலுக்கு நம்ம எப்பயுமே சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதனால குழம்பு மிளகாய் தூள் போடுறப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். சொரக்காய் பொரியலுக்கு அதே மாதிரி எப்பயும் நம்ம பொரியலுக்கு போறதை விட ஒரு கால் உப்பு நம்ம கூடுதலா போட வேண்டியதா இருக்கும். நம்ம சொரக்காய்க்கு உப்பு பத்தலன்ற பழமொழியவே கேட்டிருப்போம். தேங்காய் சட்னிக்கு பொரியலுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் தேங்காயெல்லாம் கீந்திட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தேங்காயோட பின்னாடி இருக்கிற அந்த பிரவுன் கலர் பாட்டையும் சீவிட்டு இருக்கிறேன். இது ஆக்சுவலா எங்க மரத்துக்காயை தான். இதுல ஒரு வித நோயா என்னன்னு எனக்கு தெரியல. பின்னாடி அந்த பிரவுன் கலர் பாட் மட்டும் ரொம்பவே ரஃப்பா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த தேங்காயை எப்பயுமே நான் பின்னாடி சீவிட்டு தான் நான் உபயோகப்படுத்துவேன். சீவன தேங்காய் எல்லாமே இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லாவே கிளீனா கட் பண்ணி சீவிட்டேன். எல்லா குப்பையும் இந்த ஒரே பிளேட்ல நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, கீழவே எனக்கு ரொம்பவே சுத்தமா இருக்குது. ஒரு தடவை நம்ம தொடச்சு விட்டாவே போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. தேங்காயெல்லாம் நான் கடகடன்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சொரக்காய் பொரியல ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்குள்ள இந்த தேங்காயெல்லாம் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு அதையும் நல்லா துருவெல்லாம் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, தேங்காய் துருவல் மாதிரி நல்லாவே பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நாம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்புல பொரியலை மாத்திட்டு ஒரு ஃப்ரை பேனை ஒரு அடுப்புல வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டேன். நான் இந்த சட்னி ரெசிபியை நான் டீட்டெயிலாக காமிக்கல. தேங்காய் துவையில ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு வறுத்து வச்சதுக்கு அப்புறம் நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு தக்காளியை காம்பை கட் பண்ணிட்டு அதில் நடுவில் சேர்த்துக்கிறேன். இந்த புளியையும் இந்த காம்பை நாரெல்லாம் எடுத்துட்டு அதையும் மிக்சர் ஜார்லயே சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். அதை நம்ம தாளிச்சுக்கலாம். தேங்காய் சட்னி செஞ்ச ஃப்ரை பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகெல்லாம் தாளிச்சிட்டு வரமிளகாய், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த ரசத்துக்கான கலவையும் ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சள், உப்பு, மிளகு, சீரகத்தூள் அதாவது ரசப்பொடி எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா இப்படி பொங்கி வர்றப்ப எடுத்துடணும். அவ்வளோதான். நமக்கு சட்னி அரைக்கணும், பொரியலை ஃபினிஷ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. குக்கிங் ஒர்க்கெல்லாம் பாருங்க, கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. பயந்துக்காதீங்க. காய்கறி எடுத்து வச்சதுலேருந்து எனக்கு இந்த வேலையவே செய்யறதுக்கு லேட் ஆகி போச்சு. நான் இது கிளீனிங் கூட செய்யவே இல்லை. அப்படியே கடகடன்னு ஒவ்வொன்றா நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். சமைச்சு முடிக்கிறப்ப சாதம் இருக்கிற பாத்திரம், ரசம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு சொரக்காய் பொரியலும் ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் கடலக்கொட்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு கலரி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சொரக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சமைச்சது எல்லாமே அந்த கார்னரில் மூலையில் நான் எப்பயுமே எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இந்த பாட் எல்லாத்தையும் நான் இப்போ க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அடுப்பு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டை எடுத்து வச்சுட்டு
நல்லா ஒரு ஃபஸ்ட்டு காஞ்ச துணியில் துடைச்சிட்டு அப்புறம் ஈர துணியிலையும் துடைச்சிட்டு இருந்தேங்க. அடுப்பு மேலே மட்டும்தான் நான் இந்த காஞ்ச துணியில் துடைக்கல. என்ன வேறு எதனா இருக்கும் டக்குன்னு ஈர துணியில் ஒரே வேலையாக முடிச்சுட்டு ரெண்டாவது தடவை ஒரு தடவை ஈர துணியில் துடைச்சிடுவேன். நான் என்னோட கிளீனிங் ரொட்டீன் வீடியோவை கூட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். சட்னியையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எல்லாமே குக்கிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. சமையல் ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது நம்ம கழுவிடலாம். ரொம்ப சீக்கிரமே கழுவிடலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சமையல் ரூம் இப்படி தான் இருக்குது. சமைச்சதெல்லாம் இங்கே இருக்குது. அந்த டம்ளரில் காஃபி டிகாஷன் கொஞ்சம் காலையில் மீந்தது, அதையும் வச்சுருக்கிறேன். அடுப்பு திட்டு, அடுப்பு டைல்ஸ் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். இந்த பாத்திரத்தையும் கடகடன்னு கழுவிடலாம். பாருங்கள், 1:15 மணி ஆகுது. கரெக்டாக எனக்கு 1 மணி நேரம் பிடிச்சிச்சு இந்த கிளீனிங். இந்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்தை கழுவி எடுத்து வச்சிடலாம். அதையும் ரெடி ஆகிடும். அந்த வேலையை முடிஞ்சிடும். நமக்கு கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது. நான் நிறைய பாத்திரத்தை சேர்த்தாம தான் சமைச்சேன். இப்போ காய்கறிகள்லாம் அப்படி அப்படியே இருக்குது. எங்கள் மாமனார் சாப்பிட வந்துடுவார். அதுக்குள்ளே காய்கறியெல்லாம் பேக் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு மாங்காய் இந்த கிடைச்சது. இந்த அன்சீசன் இல்லைங்களா, பார்க்க அழகா இல்லைனாலும் எனக்கு ஆசையாக இருந்தது, வாங்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி காய்கறி பேஸ்கெட்டில் வைக்கிறப்ப அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க. நமக்கு காய்கறியிலேருந்து வர்ற ஈரத்தை அதை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த காய்கறி பேஸ்கெட்டும் ரொம்ப சீக்கிரம் அழுக்காகாமல் மெஷியாகாமல் இருக்கும். காய்கறிகளை எடுத்து வைக்கிறப்ப இந்த மாதிரி வெர்டிக்கலாக நம்ம எடுத்து வச்சோம்னாக்க காய்கறி எடுக்கிறதுக்கும் புழங்குறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப என்னென்ன காய்கறிகள் எங்கே இருக்குதுன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி காட்டன் பேக்கில் கூட நம்ம காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப நாள் நமக்கு வாடாமையும் அழுகாமையும் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைக்காயை எப்படி ரொம்ப நாளுக்கு நம்ம பழுக்காமல் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதியில் நல்லா டைட்டாகவே சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுற்றி விட்டுட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. இது 1 வாரம் வரைக்கும் நமக்கு வாங்கின மாதிரியே அப்படியே இருக்கும். வாங்குறப்ப எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி 1 வாரம் கழிச்சு இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த காய்கறி பேஸ்கெட்டை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதே மாதிரி தக்காளியையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த மிச்சம் இருக்கிற கேப்பில் நான் எலுமிச்சம்பழம் எனக்கு இருக்குது நிறைய, அதையும் நான் அங்கே ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான். என்னடா இந்த மதிய வேலைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன். அவ்வளோதான், போய் சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. என்ன இந்த சனிக்கிழமையோட ஆஃப்டர்நூன் விளாகை பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.